ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தந்தி ஒன் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க இருவிழி ஒரு பார்வை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிள் இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் நீடி நாடி ஓகே கதா அப்படின்ற படத்தோட டப்பிங் வெர்ஷன் தான் இது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கு. இந்த படத்தை புடுகுலா வேணு டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஸ்ரீ விஷ்ணு, சத்னா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் டைப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மிடில் கிளாஸ் சேர்ந்தவர். அவங்க அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்க அப்பாக்கு அவங்க பையன் எப்படியாவது செட்டில் ஆயிடணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ கிளியரா தெரியுது அவருக்கு இந்த ரூட் கிடையாது. அதனால எப்படியாவது படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவருக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவங்க அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல வர எமோஷனல் கண்டென்ட் தான். அதுவும் அப்பா பையனுக்கு நடுவில் காட்டுற அந்த எமோஷனல் பாண்டிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அது எல்லாருக்குமே கனெக்டும் ஆகுது. குறிப்பா சொல்லணும்னா காலேஜ் படிக்கிற பசங்களுக்குலாம் கண்டிப்பா அது கனெக்ட் ஆகும். அதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காவே காமிச்சிருக்காங்க. அடுத்த மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்தையே ஹோல்ட் பண்றாங்க. அவங்களோட டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அதே மாதிரி அப்பா சென்டிமெண்ட் சீன்ஸ்ல அவர் நடிக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் மிகப்பெரிய பாசிட்டிவ் சொல்லலாம். படம் பயங்கரமா போகுது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் சவுண்டாவே இருக்கு. இது ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுத்த படம் தான். ஆனாலும் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே எழுதியிருக்காங்க. படத்தோட மியூசிக்கும் ரொம்ப டீசென்டாவே இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் தான். ஒரு பிளாட்டான ஸ்டோரி பிளாட் தான் எடுத்திருக்காங்க. பெருசா ஹை மூமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தான் போகுது. அதே மாதிரி எமோஷனல் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் அது ஓவர்லோட் ஆயிருக்கோ அப்படின்ற ஃபீல் எனக்கு வரதான் செஞ்சு. ஹீரோ கேரக்டர்ல ஒரு தெளிவில்லாம எழுதியிருக்காங்க. அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு அப்படின்றதுல அவருக்கே ஒரு தெளிவில்லாம இருக்காரு. ஓவராலா பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியான படம் பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்களோ அவங்களுக்கான படம் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.